வாழைத்தோப்பு வச்சாவே இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்னென்னா நம்ம வந்து வாழை வச்சு அதை அறுவடை பண்ணி எல்லாமே பண்ணியிருப்போம். காற்றுக்காக விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரோப் வந்து கட்டியிருப்போம். அந்த ரோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரே லென்த்தாக தான் இருக்கும். அதை ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டில் வச்சு கட்டி ஒவ்வொரு மரத்துலேயும் 2, 3 முடிச்சு மாதிரி போட்டு அது விழுகாமல் இருக்கிறதுக்காக குச்சியெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. இப்போ என்னென்னா அந்த ரோப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எதுன்னே தெரியலங்க. இந்த ஒரு ரோல் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 800 வரைக்குமே விற்குதுங்க. இதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த ரோலை நீட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கிற முடிச்செல்லாம் அவுத்து கரெக்டாக சுற்றி வச்சிடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கருக்கருவால் வச்சு எல்லாமே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த ரோப் வந்து கட்டிங் ஆயிரும். அந்த ரோப் வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தாங்க. இந்த ரோப் வந்து ஃபுல்லுமே வேலைக்காகாதுங்க. இதை வந்து நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் கடைங்களை கொண்டு போய் போட்டுற வேண்டியதான். நம்ம வாங்கின விலைக்கும் அவங்க எடுக்கிற விலைக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ரோப் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. ரோப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2, 3 இடத்துல இந்த மாதிரி காடை முட்டையா இல்லை கவுதாரி முட்டையான்னு தெரிலங்க. ஒரு சிலர் வந்து இது சிட்டுக்குருவி முட்டைன்னு சொன்னாங்க. இது என்ன முட்டைன்னு தெரில. உங்கள் யாராச்சும் தெரிஞ்சதுன்னா இது என்ன முட்டைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.